எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சரியாக நைட்டு 12 மணி. வேர்க்கடலைக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். வாடகை தண்ணி தான். ஏன் எல்லோரும் விவசாயத்தை விட்டு வேறு தொழிலுக்கு போகிறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுதான் காரணம். விவசாயம் லாபமே இல்லாத ஒரு தொழில் அப்படின்னா அது விவசாயமாக தான் இருக்கும். இந்த கால்குலேஷன்லாம் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். பார்த்திங்களா, நைட்டு 12 மணி. பாம்பு, பூச்சி, பூரா, தேள், நிறைய உயிரினம் வரும். பனியும் அதிகமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி இதில் லாபமே இல்லை. நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியல. இருந்தாலும் இதை செய்கிறோம். லாபமே இல்லாத ஒரு தொழில் ஒன்று இருக்குன்னா அது விவசாயமாக தான் இருக்கும். அதனால தான் எல்லோரும் விவசாயம் பண்ணுறதில்ல. விவசாயத்தை விட்டு வேறு வேலையை தேடி போகிறாங்க. அங்கே இன்ஸ்டன்ட் கேஷ் நிறையா கிடைக்கும். இல்லை அப்படி இல்லை, கடன் உடனே வாங்கி நம்ம நிலத்தில் போடணும். அந்த பணத்துக்கும் வட்டி இருக்குது. நிலத்தில் சரியான முறையில் விளைஞ்சாதான் வாங்குகிற பணத்தையே திருப்பி கொடுக்க முடியும் வட்டி அசலோட. ஆமாம், எங்கள் அப்பா சொல்லுவார், உழுதவங்க கணக்கு பார்த்தா உழக்க கூட மிஞ்சாதுன்னு. எதுக்கு அந்த பழமொழியை வச்சுருக்காங்கன்னு எனக்கே தெரியல. போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோமோ இந்த ஜென்மத்தில் விவசாயியாக பிறந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், விவசாயி ஆனால் கூடிய சீக்கிரம் அழிஞ்சிருவான். ஆனால் விவசாயி அழிஞ்சிருவான், விவசாயம் அழியாது. காரணம், கார்ப்பரேட் எம்என்சி கம்பெனி மாதிரி உள்ளவங்கெல்லாம் விவசாயத்தை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. விவசாயி அழிஞ்சிருவான். விவசாயம், இந்த நிலம் எல்லாமே இருக்கும் உயிரோடு. ஆனால் விவசாயி மட்டும் இருக்க மாட்டான். காரணம் இதுதான். விவசாயத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்லணும். அதுதான் என்னோடய ஆசை. நன்றி, வணக்கம்.